வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இங்கு சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள். என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அவங்க இவ்வளவு நாள் நாங்கள் சண்டை 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 என்று பார்த்தோம். இன்றைய பார்க்க எல்லாம் ஒப்பந்தம் 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 என்று நிறைய ஒப்பந்தங்கள் ஒரு நேரத்தில் போவதாக தெரிகிறது. முக்கியமான ஒப்பந்தம் சவுதி அரேபியாவும் துருக்கியும் அதுக்குள்ளே பாகிஸ்தானை எஞ்சித்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, ஈரானும் ஓமானும் ஒரு ஒப்பந்தத்தை இறுதியை எட்டிவிட்டதாக கூறுகிறார்கள். இஸ்ரேலும் லெபனானும் இன்னொரு ஒப்பந்தத்துக்கு தாங்கள் வந்துவிட்டதாக கூறுகிறார்கள். ஈரானுடைய தாக்குதலை நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கார் என்று சொன்னா, ஈரானுடனான ஒரு பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம், அதனால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக. இப்ப சண்டை நடக்கிறதா, ஒப்பந்தம் நடக்கிறதா? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். நீங்கள் சொன்னது போலதான் 4 ஒப்பந்தங்கள், மேலும் பல இருக்கலாம். முதல் நீங்கள் கூறியது போல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஆயுத ஒப்படைப்பை பார்க்கிற நாடுகள், அதை கண்காணிக்கிற நாடுகளை ஒன்றில் பல நாடுகளுக்கு அழைப்பு விட போவதாகவும், அதிலே அமெரிக்கா தான் அந்த நாடுகளை செலக்ட் பண்ணும் என்றும் கூறப்படுகின்றது. அது ஒரு ஒப்பந்தம். அடுத்த ஒப்பந்தம் ஹோர்முஸ் நீரிணை இப்போது பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், எந்த நேரமும் ஓமானும் ஈரானும் அந்த ஒப்பந்தம் தொடர்பான இறுதி அறிவிப்பை வெளியிடலாம் என்று கூறப்படுகின்றது. மூன்றாவது, ட்ரம்பின் உடன்பாடு. ட்ரம்ப் ஈரானுடன் ஏதோ ஒரு வகையில், உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் தான் ஈரானை தாக்குவேன், மோசமாக தாக்குவேன், அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னார். ஆனால் எதுவும் செய்யவில்லை. இந்த நிலையில் இப்போது ஒரு உடன்பாட்டை தாங்கள் எட்டப் போவதாகவும், 30 தொடக்கம் 60 நாட்களுக்குள் இந்த ஹோர்முஸ் நீரிணையும் திறக்கப்படும் என்றும் இப்போது கூறியிருக்கின்றார். ஆனால் இதில் முக்கியமானது என்று சொன்னால், இந்த சவுதி அரேபியாவுக்கும் முத்தரப்பு உடன்பாடு என்று சொல்வது சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான ஒப்பந்தம். இதை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் நேட்டோ என்று கூறுகிறார்கள். இந்த சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி ஆகிய நாடுகளுடன் முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது என்றும், வளைகுடா நாடுகளின் பிராந்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வளைகுடா நாடுகள் பிராந்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேடிச் செல்வதை விட ட்ரம்பின் தோல்வியை மிக தெளிவாக சித்தரிக்கும் அதாவது இந்த வளைகுடா நாடுகள் இவ்வாறான ஒப்பந்தத்துக்கு தேடி சென்றது ட்ரம்பின் தோல்வியை தெளிவாக சித்தரிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பைத்தான் நாடியிருந்தன. இப்போது வெவ்வேறு நாடுகளுடன் உடன்பாட்டை மேற்கொள்ள முன்னிக்கின்றன. இது ஒரு கூட்டு பாதுகாப்பு என்ற மெக்கா ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது. மெக்காவில தான் அவர்கள் அங்கு சென்றும் இருந்தார்கள். எனவே அது ஒரு முக்கிய அம்சமாக மாறியிருப்பதாகவும், பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கிக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் முத்தரப்பு ஒப்பந்தம் என்றும், அது பாதுகாப்பு சார்ந்தது என்று சொல்லியும், இந்த விதிகளின்படி 3 நாடுகளில் ஏதோ ஒன்றின் மீது நடத்தப்படும் இராணுவ தாக்குதல் 3 தரப்பினரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படும் என்று சொல்லியும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கூட்டு தடுப்பு ஆற்றலை வலுப்படுத்தும் இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதே போல ஒப்பந்தத்தால் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட நாட்களுக்கு முன்னே செய்திருந்தார்கள் அல்லவா? அதே போல ஈரானும் ரஷ்யாவும் கூட செய்திருந்தது. அதே போல பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் முதல்ல செய்திருந்தது, இப்பொழுது முத்தரப்பாக மாறியிருக்கின்றது. ஏன்னா துருக்கியின் பலம் மிக அதிகம். துருக்கி இப்ப கான் என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. துருக்கி இந்த பாகிஸ்தான் இந்திய சண்டையின் போது கூட துருக்கி தான் அதிகளவான ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருந்தது என்று. அப்ப துருக்கி, சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தம் தொடர்பாக துருக்கியின் அதிபர் ஏர்டோகன் கூறியதாவது, இது ஒரு கூட்டு தடுப்பு, அதாவது கொலெக்டிவ் டிஃபென்ஸ் கொள்கையை அடிப்படையாக கொண்ட இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கூட்டு பாதுகாப்புத்துறை திட்டங்கள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றுக்கு பங்களிக்கும் என்றும், இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு நாட்டையும் குறிவைக்கவில்லை என்றும்
தமது பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளம் மற்றும் ஸ்திரத்தன்மையை மேற்கொள்வதற்காக செய்யப்பட்டது என்று கூறியிருக்கிறார் அவர். ஆனால் இது தொடர்பாக என்னென்று சொன்னால் இந்த பிரித்தானியாவின் கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல இருக்கிற கிங்ஸ் காலேஜின் மூத்த ஆய்வாளர் நவாப் ஒஃபைட் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இஸ்ரேலின் அப்ரஹாம் ஒப்பந்தத்தை இந்த ஒப்பந்தம் தூக்கி எறிந்து விட்டது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலின் இராணுவ ஆதிக்கத்தை எதிர்கொள்ளவும் இஸ்ரேலுடனான உறவுகளை சீராக்கும் அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா இணைவதற்கான வாய்ப்பை குறைக்கவும் தான் இந்த மெக்கா ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய மூன்று நாடுகளும் இவ்வாறு ஒருங்கிணைந்திருப்பது கட்டுப்பாடின்றி செயற்படும் இஸ்ரேலின் போக்கை தடுப்பதற்கான ஒரு முயற்சி என்றும், ஒரு கட்டத்தில் அதை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது என்று கூட தான் கருதுவதாக கூறியிருக்கின்றார். இன்று அப்ரஹாம் ஒப்பந்தத்தின் சுவடே இல்லாமல் போய்விட்டது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தற்போதைய சூழலில் இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா கையெழுத்திடுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று என்று கூறியிருக்கின்றார். என்றால் இதுவரை காலமும் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாகத்தான் சவுதி அரேபியா இருந்தது. இதே சமயம் அவர் இன்னும் மேலும் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவத்தின் நிலைப்பாடு இனி சாத்தியமற்றது என்பதை இந்த ஒப்பந்தம் காட்டுகின்றது. வளைகுடா பகுதியை தாண்டி பரந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் வரை நீளும் ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பின் மையத்தில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் இணைந்திருப்பதாகவும், மிகவும் சக்தி வாய்ந்த 3 சுனி முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. இதன் மூலம் வளைகுடா பகுதி மட்டுமல்லாமல் துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் எல்லைகளை ஒட்டியுள்ள பரந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் எதிர்கால பாதுகாப்பு கட்டமைப்பில் இது ஒரு ஆதிக்கம் செலுத்தும் என்று சொல்லியும், அதை வழிநடத்தும் திறனையும் அவை பெற்றுள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு இப்பிராந்தியத்தின் எதிர்காலத்துக்கு அடிப்படையிலேயே மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும், இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தற்போதைய இராணுவ நிலைப்பாடு, அதாவது அதன் தளங்களின் இருப்பிடம் மற்றும் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுள்ள படைகளின் எண்ணிக்கை போன்றவை மூலோபாய ரீதியாக இனி அட்டமற்றமாகிவிட்டது என்பதையே இந்த உடன்பாடு கூறுவதாக கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இந்த அல் ரபித், அல் உப்ரா மற்றும் அல் தானியா ஆகிய இடங்களில் ஏமன் படையினர் நடத்திய தாக்குதலில் சவுதி அரேபியாவின் படை அதிகாரிகள் பலர் கொல்லப்பட்டு காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்கள் தனது நாட்டில் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக ஈராக் பக்தாத் நகரம் எல்லாம் கவச வாகனங்களையும் திருப்புக்காவி வாகனங்களையும் குவித்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த உடன்பாட்டை ஈரானும் ஏமன் ஹவுதி அமைப்பினரும் எதிர்த்திருக்கின்றார்கள், நிராகரித்திருக்கிறார்கள். அதாவது ஹவுதி ஈரானுக்கு எதிராக இந்த கூட்டிணைவு நடக்குமாக இருந்தால் ஈரான் அதை இலகுவாக முறியடிக்கும் என்ற தொனியில் ஈரான் கருத்தை தெரிவித்திருக்கின்றது. ஆம், நீங்கள் இப்பொழுது பலமுள்ள துருக்கி என்று கூறியிருந்தீர்கள். அதனால் ஒரு சிறு வரலாற்று தகவல் இங்கே கூறலாம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அதற்கு பேர் ஓட்டோமான் என்பார். ஓட்டோமான் பேரரசு என்ற பெயரில் 1915-16களிலே இவர்களை தோற்கடிப்பதற்காக இங்கிலாந்தும் பிரான்சும் கலிப்பொலி யுத்தம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு உலகின் வரலாற்றில் நடந்த மிக பெரும் யுத்தங்களில் ஒன்று. அப்பொழுது கடல் வழியாக இவர்கள் தரையிறங்க முற்பட்டு இப்போதுள்ள இஸ்தான்புல் நகருக்கு முந்தைய பேர் கான்டினோப்லே என்றது, அங்கே தரையிறக்க முற்பட்டார்கள். அந்த தரையிறக்கம் படுதோல்வி அடைந்தது. ஓட்டோமான் படைகள் வெற்றி அடைந்தன. வரலாற்றிலே மிக பெரும் தோல்வி. அந்த படை நடவடிக்கையில இறுதியாக அன்சாக் என்று சொல்ற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து படைகளை இணைந்து கொண்டார்கள். அதை வைத்துக் கொண்டு இங்கே அன்சாக் டே என்று விடுமுறை தினம் கூட விடுகிறார்கள். அன்சாக் நினைவு தினங்களும் இருக்கின்றன. மொத்தமாக இறந்த வீரர்கள் 1,30,000 பேர். அதில் 87,000 பேர் துருக்கிய நாட்டவர்கள், 44,000 இந்த நேச நாட்டு படைகள் இறந்து இறுதியாக இவர்கள் தோல்வியை சந்திச்சு கொண்டு வந்தார்கள். ஆக துருக்கி என்பது ஒரு பலமான நாடு. அவர்கள் வரலாற்று ஈரான் போல அவர்களும் வரலாற்றில் ஒரு ராஜ்யத்தை கையாண்டவர்கள். நான் முன்னர் ஒன்று குறிப்பிட்டதையும் கூற விரும்புகிறேன். 1600களிலே
இந்த ஸ்பானிய மன்னர் இந்த இஸ்ரேலியர்களை யூதர்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுங்கள், இல்லைன்னா கொலை செய்யப்படுகிறீர்கள், அல்ல நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற பொழுது கூட துருக்கிய மன்னன் தான் அந்த யூதர்களை கப்பல் விட்டு 15 லட்சம் பேரை கப்பல் விட்டு ஏற்றி கொண்டு வந்தான். சில வேளைகளில் அந்த யூதர்களினுடைய அறிவுதான் இவர்களுடைய இந்த விமானங்கள் தயாரிப்பிலேயும் பயன்படுகிறதா தெரியவில்லை. கூறுங்கள் தொடர்ந்து. அடுத்த கேள்வி ஒன்றை நான் முன்வைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் நேற்று கூறினீர்கள் இந்த எண்ணெய் விலை இப்படி எல்லாம் சொல்லுவதை பார்க்க போனால் இதுவரைக்கும் $200 வரை போயிருக்கணும், ஆனால் யுத்தத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னரே கணக்க மாற்றம் இல்லையாண்டு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனைகளை அல்லது ஊடகங்களோ அல்லது உலகங்கள் பார்க்கறது ஆணையை பூனை ஆக்குறது, பூனையை ஆணை ஆக்குறதுன்னு, இதுமே உலகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் வெறும் 20% தான், மிச்சம் 90% வேற எங்கேயோ போகுது. இந்த 20% கூட யாருக்குன்னு இந்த ஆசிய நாடுகளுக்கு வர்ற இலகுவான அருகிலுள்ள வழி என்றாலேயே ஆசிய நாடுகள் நிறைய பாதிக்கப்படுது. இந்த 20% எண்ணெயை வச்சு கொண்டு உலகத்துல எண்ணெய் பிரச்சனை என்றது கிட்ட ஊடகங்கள் அதுவும் அல்லது அமெரிக்கா ஒன்ற அல்லது இந்த யுத்தத்தை முன்னிலைப்படுத்துவர்களுமான ஒரு பூனையை ஆணையாக்கின பிரச்சனையா என்பது போல எனக்கு ஒரு கேள்வி எழுதுகிறது. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. நீங்கள் சொல்வதும் சரி. ஏனென்று சொன்னால் பல ஊடகங்கள் பல விடயங்களை மிகைப்படுத்தி கூறுவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 20%, அதாவது ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் தான் அதற்களால் வருகின்றது. அப்ப ஆனால் ஒன்று, இந்த தாக்குதல் ஆரம்பித்த பிற்பாடு ஒரு நாள் 2 நாள் முற்றாக நின்று போனதை தவிர கொஞ்சமாவது வந்து கொண்டுதான் இருந்தது. வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றினார்கள். சவுதி அரேபியா தனது பைப் லைன் ஊடாக செங்கடலுக்கு கொண்டு வந்தார்கள். தரை வழியான பாதைகளை பயன்படுத்தினார்கள். மற்ற நாடுகளின் ப்ரொடக்ஷனை அதிகரித்தார்கள். ரஷ்யாவின் மீதான தடையை நீக்கினார்கள். ஈரான் மீதான தடையை நீக்கினார்கள். அமெரிக்கா அதிகளவான தனது உற்பத்தியை அதிகரித்திருந்தது. நோர்வே தனது உற்பத்தியை அதிகரித்திருந்தது. அதே சமயம் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் தனது கையிருப்பில் இருந்த எண்ணெய்களையும் வெளியில் எடுத்திருந்தார்கள். இதன் மூலம் சமாளித்திருந்தார்கள். ஆனாலும் நீங்கள் கூறுவது சரி. ஏனென்று சொன்னால் அவ்வாறு எடுத்தாலும் எண்ணெய் விலை ஒருக்காத்தான் $120 எட்டியதை தவிர அதுக்கு பிறகு நீங்க 100க்குள்ளதான் இருக்கிறது. இப்ப $60-70 இருந்தது. உங்கள் நாட்டிலும் எங்கள் நாட்டிலும் பாருங்கள், பெட்ரோல் விலை ஒரு 10-20% கூடுது குறையதை தவிர நீங்கள் சொன்ன மாதிரி இரட்டை மடங்குக்கு எல்லாம் போகவில்லை. அப்ப இப்ப ஆனால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிபி என்ற இங்க இப்ப இங்க இந்த டீசலோ டீசல் என்று படுத்து பார்த்தால் இந்த போருக்கு முதல் ஒரு பவுன் 40 பென்ஸ் அப்படித்தான் வித்தது. இப்ப ஒரு பவுன் 90 பென்ஸ் அல்லது 2 பவுனுக்கு விற்கிறாங்க. ஆனால் ஏனென்று சொன்னால் அது விலையேறிவிட்டது, கம்பெனிகளுக்கு நட்டம், அப்படி இப்படி என்று சொன்னார்கள் எண்ணெய் விலை. ஆனால் பிபி இப்போ சொல்லி இருக்கிறது தனக்கு எத்தனையோ பில்லியன் ப்ராஃபிட் என்று சொல்லி. இப்ப நீங்கள் டபுள் மடங்காக ப்ராஃபிட்டை அடிக்கிறீர்கள், அரசாங்கம் டபுளாக டாக்ஸை அடிக்கிறது. ஆக இந்த போருக்கு விலையை செலுத்துறது இந்த அப்பாவி மக்கள். நான் உங்களுக்கு முன்னர் கூறியிருந்தேன் அல்லவா, இவர்கள் மொனோபோலி என்கின்ற மாஃபியாக்கள் என்று. பிரிட்டிஷ் பெட்ரோலியம், ஷெல், மற்றது ஆம்போல், இப்படி நிறைய இருக்கிறார்கள் உலகளவிலே. அவர்கள்லாம் பெட்ரோலிலே தீர்மானிப்பவர்கள். அவர்கள்லாம் பெரிய பெரிய வருமான உழைப்பு. அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்வர்கள் அதிக சம்பளமும் போனஸ் என்று நிறைய கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் நினைத்ததுதான் விலை, அவர்கள் வைத்ததுதான். நான் சொன்னேன், $2 ஒரு நாளைக்கு $1.50 விற்கிற பெட்ரோல் $2.50 எல்லாருமே கூட்டுவாங்க. நான் வாங்கியதான் ஆகணும், விரும்பினாவா இல்லாட்டா காரோட அவன் வீட்டுல இல்லைன்ற மாதிரி. நீங்க சொல்றது சரிதான், இது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறாரு. அதே மாதிரிதான் என்னுடன் வேலை செய்வர் கூறினார், சண்டை அங்க ஒரு குண்டு விழுந்ததுடன் தனது பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்க பக்கத்து பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிற எண்ணெயின் விலை கூடிடுமா. ஆனால் பிறகு சண்டை நின்றா பிறகு அது குறைவதற்கு நாள் எடுக்குமா. அப்ப தான் கேட்டுதான் இந்த சண்டை நின்றுட்டது ஏன் குறைக்கிறேன்னா, தாங்கள் அப்ப வாங்கினது முந்தி ஹையர் பிரைஸ்ல வாங்கின எண்ணெயை வித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாங்களா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. இப்ப எனது இந்த அறையின் பின்புறமா இருந்து பார்த்தா எனது எண்ணெயினூடாக பக்கத்தில் உள்ள பெட்ரோலுடைய விலைகள் தெரியும். நீங்க சொல்லுவது போல நான் பார்ப்பேன், சண்டை தொடங்கினால் 20% கூடும், சண்டை நின்றா அதே மாதிரி குறையும். இது ஒரு என்ன சொல்வது இதற்கு.
சரி, இப்பொழுது நாங்கள் இந்த ஹோர்மோஸ் மன்னிக்கவும், இந்தியால அன்சரல்லா மற்றும் சவுதிக்கு இடையிலான முருகல் நிலையை பற்றி வருவோம். நேற்றும் சில தாக்குதல்கள் நடந்திருப்பதாகவும் இந்த கடல் வழி சம்பந்தமாகவும் சில தகவல்களை கூறுங்கள். ஏமன் இராணுவத்தினர், அதாவது அன்சரல்லா படையினர் சவுதி அரேபியாவின் ஆதரவு படை இந்த முகாம்கள் மீது இன்றும் புதிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக சானா அதிகாரிகள் பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும், செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல் ஒன்றையும் தாக்கியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஏடன் வளைகுடாவில் பல கப்பல்கள் தங்கள் பயண பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையை ஏற்பட்டிருப்பதாகவும், மற்றது ஏமனின் ஹத்ரமவுண்ட் மாகாணத்தில் உள்ள 3 இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை முதல் நடத்தியிருந்தார்கள். இதில் சவுதி அரேபியாவின் உயர்மட்ட இராணுவ அதிகாரி ஒருவர் உட்பட 50க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும், மத்திய ஏமனின் மாரிப் மாகாணம் மற்றும் அதே பெயரை கொண்ட நகரத்தில் சவுதி அரேபியாவின் ஆதரவு அரச சபையின் பல பயிற்சி முகாம்கள் மற்றும் இராணுவ தலைமையகத்தை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், சவுதி அரேபியாவில் உள்ள நஜ்ரான் சர்வதேச விமான நிலையமும் தாக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதில் 11 பேர் காயமடைந்திருக்கிறதாகவும் மற்றும் விமான நிலையத்தின் முக்கிய ரேடார் அமைப்பும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிழக்கு ஏமனின் ஹத்மவுண்ட் பகுதியில் உள்ள சேயூன் சர்வதேச விமான நிலையமும் தாக்கப்பட்டிருக்கிறது. ரியாத் இதுவரை, அதாவது சவுதி அரேபியா இதுவரை எந்த பதிலடியையும் கொடுக்கவில்லை. ஆனால் இப்ப சவுதி அரேபியா முதலில் அவர்கள் தங்கள் படைகளை தயார்படுத்தி ஏமன் படைகளையும் தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஹூதிஸ் மீதான ஒரு தாக்குதலுக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த அயத்துல்லா ஹமேனியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த ஹூதிஸ் அமைப்பினர் வான் படையினரை வான் விமானங்களை இறங்க விடாமல் சவுதி தடுத்தது. அதாவது சவுதி அரேபியா ஹூதிஸ் அமைப்பினரின் வான் பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக, அதாவது அவர்கள் மீது வான் தடை இனி வரும் காலங்களில் சரி வராது. ஏனென்று சொன்னால் ட்ரோன்கள் இருக்கும் வரையிலும் நீங்கள் வானாதிக்கத்தை செலுத்த முடியாது என்ற ஒரு நிலைமை. அப்ப அதை இவர்கள் உடைத்து விட்டார்கள். ஈரான் விமானமும் போய் இறங்கியது ஹவுதிஸின். அதுக்கு பிறகுதான் சவுதி அரேபியா இவ்வாறான ஒரு நிலையை எடுத்தது. பிறகு சவுதி அரேபியாவுக்கு ஓரளவு நிலைமை விளங்கிவிட்டது. என்னென்று சொன்னால் 2025 அமெரிக்கா 3 மாதம் நின்று ஹவுதிஸுடன் வெல்ல முடியாமல் போனதன்றைக்கு சவுதி அரேபியா தனியாக வெற்றியிட்ட முடியாது என்ற நிலையில் இப்போது சவுதி அரேபியாவுக்கு தொடர்ச்சியாக, அதாவது ஈரான் வலுப்பெற்று வருகின்ற அதே சமயம் சவுதி அரேபியாவை வலு குறைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏறத்தாழ எடுக்கப்பட்டு வருவது போலதான் சவுதி அரேபியா உணர்கின்றது. ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியா தான் ஈரானுக்கு ஈக்குவலாக அதில் அந்த பிராந்தியத்தில் ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். அதை அவர்களின் பலத்தை குறைத்து விட்டால் ஈரானுக்கு அந்த பிராந்தியம் முழுக்க ஒரு ஆதிக்கமாக இருக்கும். எனவேதான் இப்போது நாங்கள் முதல் பேசிய அந்த மெக்கா ஒப்பந்தம் சவுதி அரேபியா அவசரமாக செய்வதற்குரிய காரணமும் இந்த தாக்குதல்களின் விளைவுதான். எனக்கு ஞாபகம் வருகிறது, இந்த விமானம் இறங்குறதுக்கு தடை விதித்தார்கள் என்று கூறுகின்ற பொழுது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருந்த பர்வேஸ் முஷாரப் அவர்களோட விமானத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இறங்குவதற்கு அனுமதி மறுத்து ஆகாயத்திலே வெடிக்கும் அளவுக்கு செய்தார்கள். அவர் தன்னுடைய திறமையை பாவித்து உடனடியாக கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து ஆட்சியை கூட கைப்பற்றியிருந்தார் நினைக்கிறேன். வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. இப்பொழுது இந்த இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நிறுத்தப்படுவதாக இல்லை. நீங்கள் முன்னரும் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த ஒப்பந்தம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் செய்யப்படுகிறது தவிர முக்கியமாக இதிலே சம்பந்தப்படுத்தப்பட வேண்டிய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எவ்வாறு இயக்கம் என்ற அவர்களை தவிர்த்து செய்தார்களோ அது மாதிரி தான் செய்யப்பட்டதனால் இந்த ஒப்பந்தங்கள் எதுவும் சாத்தியமாக போவதில்லை. இப்ப என்ன நடக்கிறது இஸ்ரேலிலே? இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகுமா? இஸ்ரேல், அதாவது இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஒப்பந்தம். பல்வேறு துறைசார் நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். அந்த உடன்பாட்டில் அந்த பேச்சுக்களில் ஹிஸ்புல்லாக்கள் இணைக்கப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு நகர்த்துவது கடினம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை என்றால் அவர்கள் தாங்கள் நினைத்ததை தான் செய்ய போகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் உண்மையில்
அமைதி என்றது அவர்களுக்கு தேவையற்றது ஒன்று. அழித்தொழிப்பு தான் அவர்களுடைய பிரதான நோக்கம். அப்ப அவ்வாறு, அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போது ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவது, அவர்களுடைய இடத்தை லெபனான் படையினர் கைப்பற்றுவது என்பதுதான் இருக்கின்றது. இந்த ஆயுத களைவுக்கு சிரியா படையினரையும் பயன்படுத்த அவர்கள் முற்பட்டு நிற்கிறார்கள். எனவேதான் இப்ப சிரியாவில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றும் லெபனான் மீது ஆர்ட்லரி பீரங்கிகள் மூலம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதே நேரம் ஹமாஸ் அமைப்பினரின் ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாகவும் ட்ரம்ப் அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை அமைப்பதற்கு பல நாடுகளை அழைக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே எதிர்வரும் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஒரு தேர்தலை சந்திக்க நிற்கின்றது. இஸ்ரேலின் அரசு ஒரு கூட்டணி அரசு. அதன் நிதி அமைச்சர் அவர் ஒரு ஃபார் ரைட் கட்சியை சார்ந்தவர். அவருடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அவற்றை கட்சியின் 3.5% தான் இருக்கிறது. ஆனால் அதை கூட இந்த முறை எடுக்க மாட்டார் என்று அந்த ஒப்பீனியன் போல் என்ற அந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதனிடையே நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த இஸ்ரேலில் இருந்து பல பெருமளவான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், 2,60,000 மக்கள். இப்ப இன்று வந்த தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலின் உயர்திறன் கொண்ட நிபுணர்களை இஸ்ரேல் இழந்து வருவதாகவும், வெளியேற்றம் காரணமாக 50% வெளியேற்றம் இந்த உயர் அறிவு கொண்டவர்கள், புத்திஜீவிகள் வெளியேற்றம் 50% அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியும், கோவிட் பெருந்தொற்று முடிவுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலில் இருந்து வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் இப்போது போருக்கு பிறகு அது மிக வேகமாக அதிகரித்து கொண்டு வருவதாகவும், 50% அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய வரித்துறையின் புதிய ஆய்வு காட்டுகின்றது. வெளியேறுபவர்களில் அதிக ஊதியம் பெறும் நிபுணர்கள், குறிப்பாக உயர் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரத்துறைகளை சேர்ந்தவர்களின் விகிதம் அதிகரித்து வருகிறது. வெளியேறுபவர்களின் சராசரி வருமானம் கணிசமாக அதிகரித்துள்ளதால் இக்குழுவிடமிருந்து அரசுக்கு கிடைக்கின்ற வரி வருமானங்கள் கடுமையாக குறைவடைவதாகவும், அதாவது ஆண்டு வரி வருவாய் 2 மடங்குக்கு மேலாக உயர்ந்திருப்பதாகவும், சுமார் 1.2 பில்லியன் சேக்கல்ஸ் என்று சொல்றது இஸ்ரேல் நாணயத்தை சுமார் $358 மில்லியன் அது எட்டி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே இஸ்ரேல் இப்ப வைத்தியர்களாக இருக்கலாம், தொழில்நுட்பவியலாளர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த இழப்புகளை ஈடு செய்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து ஆட்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது பொதுவான வளமைதான். உலகம் முழுக்க இந்த சண்டைகள் என்று வருகின்ற பொழுது இந்த பணக்காரர்கள், பெரிய மட்டத்தில் உள்ளவர்கள், அறிவாளிகளுக்கு இலகுவாக எங்கேயாவது நகர்ந்து விடலாம். இலங்கையிலும் கூட சண்டை நடந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்து பகுதியைச் சேர்ந்த அல்லது இலங்கையினுடைய முக்கியமான சண்டை நடந்த ஊர்களைச் சேர்ந்த பணக்காரர்கள், பெரியவர்கள், வசதி படைத்தவர்கள், வெளிநாட்டு தொடர்புள்ளவர்கள், கொழும்பு தொடர்புள்ளவர்கள் ஒன்றில் கொழும்புக்கு போனார்கள் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு அந்த வசதி இலகுவாக இருந்தது. உக்ரைனிலும் கூட இப்பொழுது ஏற்கனவே குறைந்த சனத்தொகையிலே பணக்காரர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து செல்கிறார்கள் தப்புவதற்காக. இப்ப அதே போலத்தான் இஸ்ரேலிலேயும் நான் இப்ப இல்லை 2 வருடங்களுக்கு முன்னதே போகும் பொழுது அருகம்பையிலே இருப்பவர்களிலே பாதி பேர் இஸ்ரேலியர்களாக இருந்தார்கள். அப்போ இப்ப இதுல முக்கியம் என்னன்னா, சிலர் அந்த சந்தர்ப்பம் வரும்போது தப்பி விடுவார்கள், பிறகு தாங்கள் உரிமை கூறுவார்கள், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லி. இதுல இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்தது முரண்பாடற்ற விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல மண் சுமந்த மேனியர் என்று சொல்லி ஒரு நாடகம் உண்டு, நாடக கூத்தொண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்துல அரங்கேற்றப்பட்டு ஊராக அரங்கேற்றப்பட்டு அதனால நிறைய விழிப்புணர்வாகி நிறைய இளம் பிள்ளைகள் இயக்கங்களுக்கு போனார்கள். ஆனால் அந்த நாடகத்தை அரங்கேற்றினவே நடிச்சவே உள்ள அதுல எத்தனை பேர் இயக்கத்துக்கு போன என்று எல்லாரும் வெளிநாட்டுக்கு இப்ப அவைய உசுப்பேத்தியில அணை போட்டு வெளிநாடுகள்ல இப்ப சுதந்திரமா நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அது தவற யாரும் பார்க்கணுமோ எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு கொள்கையின்படி மற்றவைகளை அனுப்பினமா இருந்தா நாங்களும் அதை செய்து காட்டியிருக்கோம்ன்றதுல இருந்து விளைவிச்சினமோ தெரியாது. இந்த இடத்துல சொல்லுவது தவறில்லை நினைக்கிறீங்களா? அது தவறில்லை. அதுதான் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. இறந்தவர்கள் எல்லோரும் சரி, இறந்தவர்களை இங்கு வந்தவர்கள் இப்போது மதிக்கிறார்களான்னா அது கூட இல்லை.
சேர்த்து சேர்த்து விட்டார்கள். சேர்த்து விட்டு இது எங்கள் ஊரில் கூட நடைபெற்றது. சில இடங்கள் என்று சொன்னால் பலரை சேர்த்து விட்டு அதை சேர்த்து விட்டு அவர்தான் மிகப்பெரிய ஒரு இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஆள் மாதிரி இருப்பார். ஆனால் அவர் எந்த சண்டைக்கும் சென்றிருக்க மாட்டார், எங்கும் போயிருக்க மாட்டார். இறுதியாக அவர் முதலில் வெளிநாட்டுக்கு தப்பியோடியவரும் அவராகத்தான் இருப்பார். ஆனால் எத்தனையோ பேர் உண்மையாக விசுவாசமாக சென்று தங்கள் உயிரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். சரி, அப்படி இழந்தவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா என்றால் அது கூட இல்லை என்ற ஒரு நிலைதான். நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.